இங்க ஒருத்தர் பொண்ணு பார்க்க போனாலே அவரோட உருவத்தை பார்த்து 104 பொண்ணுங்க இவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்ப 105வது முறையா ஒரு பொண்ணு பார்க்க போறாரு. அந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா. இவரை நினைச்சுக்கிறாரு இந்த பொண்ணு எப்படி நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவான்ட்டு. ஆனா அந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்துட்டு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணை இவருக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணிக்கிறாங்க. இவர் அந்த பொண்ணு பார்த்து 100 வாட்டி கேக்குறாரு, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு 100 வாட்டி கேக்குறாரு. அவங்களும் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழியா கல்யாணமும் நடந்தது. அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம் போகும்போது ஷாக் அடிச்சு கீழே விழுந்துடுறா. மயக்கமான அவளை பார்த்து பதறி போய் அவரு இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்க்கிறாரு. இவங்களும் கண் முழிச்சிடுறாங்க. இவரும் அவங்க கிட்ட போயிட்டு இந்த எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை தொடுறாரு. அவங்களும் யாராணின்னு சொல்லிட்டு செவிலே ஒண்ணு வைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இவ பழசெல்லாம் மறந்துருப்பா. அதுக்கப்புறம் இவ ரெக்கவரே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இந்த பொண்ணுக்கு இவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன போய் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் கோவப்படுறா. இவளும் பக்கத்துல இருக்கிற டீ கடைக்கு கூட்டு போயிட்டு எங்களோட பேர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அங்க இருக்கிறவங்களும் இவங்களை பார்த்து கிண்டல் பண்ணி கை தட்டி சிரிக்கிறாங்க. இதுல அசிங்கப்பட்ட அவரு கோவமா பெர்ஃபெக்ட் மேட்ச்ன்றது பாக்குற தோற்றத்துல இல்ல வாழ்ற வாழ்க்கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணுக்கு டிவோர்ஸையும் கொடுத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பொண்ணு அவரை புரிஞ்சுக்கிட்டு இவர் கூடவே வாழ ஆரம்பிச்சிடறா.